தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. சிதம்பரம் புழியகோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதூரர் திருத்தாள் போற்றி போற்றி. நன்றை கொண்ட மலர் பூவே கொலமிகு கரியது
உண்ணாமுலை உமையாலோர் உடனாகிய ஒருவன் உண்ணாமுலை உமையாலோர் உடனாகிய ஒருவன் உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் உண்ணாமுலை உமையாலோர் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமாமலை பெண்ணாகிய பெருமாமலை திருமாமணி திகழ பெண்ணாகிய பெருமாமலை திருமாமணி திகழ அண்ணாந்தன அருவி திருமழலை உழவதிலும் அண்ணாந்தன அருவி திருமழலை உழவதிலும் அண்ணாமலை அண்ணாமலை தொழு அண்ணாமலை தொழு அண்ணாமலை தொழுவ வினை வழுவ வனமருமே அண்ணாமலை தொழுவ வினை வழுவ வனமருமே வெம்பூந்திய கதிரும் ஒளி விலகும் விரிவாரல் அம்புந்து முயலெய்த அண்ணாமலை அதனை கும்புந்து வெகுயிரால் ஒளிர் காழியுள் ஞானே தமிழ் வல்லவர் அடிவேருதல் தவமே ஞானே தமிழ் வல்லவர் அடிவேருதல் தவமே கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தோ கதிர்மதியோ உள்ளார்ந்த சடை முடியும் பெருமானார் உறையுமிடோ கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தோ கதிர்மதியோ கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியோ உள்ளார்ந்த தடை முடியும் பெருமானார் உறையுமிடோ உள்ளார்ந்த பெருமானார் எம் பெருமானார் உறையுமிடோ எம் பெருமானார் உறையுமிடோ தல்லாய சம்பாதி சடாயில் தாமிருவல் உள்ளானார்க்கு அரையனிடோ உள்ளிருக்கு வேளூரே உள்ளிருக்கு வேளூரே செடியாய உடல் தீர்ப்பான் தீவினை கோர் மருந்தவர் பொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொடிக்காழி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே இல்லையாம் மறுபிறப்பே மட்டிட்ட புன்னையும் காணல் மடமயிலை
நெய்ப்பூசும் முன்புழுக்கள்னு ஐயா வச்சுக்கிட்டு நான் விளக்கம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் சிங்க கோகையில் தான் சிறுநரிகள் விளையாண்டு பார்க்கணும். அதனால தான் ஐயா நிறைய வள்ளிமலையில் கூட நம்மளையெல்லாம் பேச வச்சு அவர்கள் அழகு பார்ப்பார்கள். அதுதான் ஒரு நல்ல குருவுக்கு அடையாளம். நம்மை பாட வைத்து நம்மை பேச வைத்து நாம் சரியான மாணவர்களாக இருக்கிறோமா என்று திறனாய்வு செய்வார்கள். சில இடங்களில் மட்டும்தான் இது நிகழும். இவ்விடத்திலே நிறைந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பல இடங்கள்ல எங்க ஓதுவார் கூட்டமைப்பில் கூட சில பேர் சொல்லுவாங்க, லைவ்ல வேற போயிட்டு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல ஐயா இப்படி கற்றுக் கொடுத்தீங்களே, ஆனால் நீங்கள் மேடையில் இப்படி பாண்டிங்களே அப்படின்னா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டா நீ உன்னை தான் அதிகமாக கூப்பிடுவான், என்ன கூப்பிட மாட்டான் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு மிகப்பெரிய ஓதுவார் சொல்லியிருக்கார். தொழில் ரகசியம். லால்குடி சுவாமிநாதன் ஐயா மயிலாப்பூரில் இருக்கும்போது நாங்கள் ஒரு மாதம் பஜனைக்குன்னு வருவோம். எதுக்குன்னா இந்த நெய்ப்பூசும் ஒன்புழுக்கள், கரூர்லேருந்து ரோஜா பிராண்டுன்னு ஒரு நெய் வரும். அந்த நெய்யில் தான் பொங்கலே செய்வாங்க மடப்பள்ளியில் மயிலாப்பூரில். அப்போ அதனுடைய சுவை தனி அலாதி பிரியம். ஒரு கை வாங்கினோம்னா இவரெல்லாம் நல்ல பழக்கம் இருக்குது, ஒரு தொன்னை தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கிடையாது. பையா சொன்னாங்களே எவ்வளோ வேணாலும் டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னு. எவ்வளோ வேணாலும் அந்த ஒரு கை பொங்கலில் நெய் வழியும் முந்திரி பருப்பு அவ்வளோ இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ முந்திரி பருப்பு எங்கன்னு கேட்டால் அரைச்சி ஊற்றிட்டோன்றாங்க. சலம்போடு தூபம் மறந்தறியே தமிழோடு தமிழோடு இசை பாடல் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியே உன்னாமம் இன்னாவில் உன்னாமம் இன்னாவில் மறந்தறியே உளந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய் உடல் உள்வொரு சூளை தவிர்த்தருளாய் அலந்தேனடியே அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே மாத பிறை கன்னியானை மலையான் மகளொடும் பாடி மாத பிறை கன்னியானை மலையான் மகளொடும் பாடி மலையான் மகளொடும் பாடி போதோடு நேர்ந்து வந்து ஏத்தி போதோடு நேர்ந்து வந்து ஏத்தி பூவார் அவர் பில் பூங்குவை போதோடு நேர்ந்து வந்து ஏத்தி அவர் பின் பூங்குவே பூங்குவார் அவர் பின் பூங்குவே யாரும் சுவடு படாமல் யாரும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும்
மனப்பிடியோடு களிரே வருவனை கண்டேன், மனப்பிடியோடு களிரே வருவனை கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதனை கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதனை கண்டேன், கண்டறியாதனை கண்டேன், கண்டு அறியாதனை கண்டேன், கண்டு அறியாதனை கண்டேன், கண்டறியாதனை கண்டேன், கண்டேன் காதார் குழையாட பைம்பொன் கலநாட கோதை குழலாட பண்டின் குழமாட காதார் குழையாட வண்டி குழமாட கோதை குழலாட வண்டி குழமா சீத குழலாடி கம்பளம் ஆடி வேத பூமி பாடி அம்புள்ளமாடி திறம்பாடி கொண்டை தார்வாடி ஆதி திறம்பாடி அந்தம் மாமாபாடி நம்மை வளர்த்தெடுத்த வெய்வலைதான் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் உன்னை பழம்பொருக்கும் உன்னை பழம்பொருளே என்னை பொதுமைக்கும் பெயர்க்கும் பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியா தாய் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியே சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வான் இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியே என்ன குறையும் இலோ மேலோர் என்பா ஞானத்தில் திருவுருவை நான் மறையில் தனி துணையை ஞானத்தில் திருவுருவை நான் மறையில் தனி துணையை வானத்தில் மிசையில் மண்ணில் வளர்மதி கொண்டை மலர் கொன்றை செஞ்சடையாய் சீர் கொடுக்கும் தானத்தில் எழுப்பிறப்பை கண்களிப்ப கண்டாக
நிறைவாக நினைத்து ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறோம். சக்திவேல் சக்திவேல் ஞான சக்திவேல், சக்திவேல் சக்திவேல் ஞான சக்திவேல். எல்லாரும் சொல்லலாம், குருநாதர் பேரை சொல்ல நமக்கு நன்மை தான் கிடைக்கும். சக்திவேல் சக்திவேல் ஞான சக்திவேல், சக்திவேல் சக்திவேல் ஞான சக்திவேல். உள்ளிருக்கு வேலூரில் நின்றவள், புனிதமான தெய்வமாக நின்றவள், அல்லல் தீர அடியவரை காப்பவள், அருளெல்லாம் மதனில் அவனை சேர்ப்பவள். சக்திவேல் சக்திவேல் ஞான சக்திவேல், சக்திவேல் சக்திவேல் ஞான சக்திவேல். ஆடி வரும் ஆடி வரும் மயில் மீது வருபவள், ஆடி வரும் மயில் மீது வருபவள், அன்பர் உள்ளம் இன்பமாக செய்பவள், அன்பர் உள்ளம் இன்பமாக செய்பவள், ஆனந்த பெருவாழ்வு தருபவள், ஆனந்த பெருவாழ்வு தருபவள், ஆறுமுகமும் இரறுமுகம் கொண்டவள். முருகன் சக்திவேல் சக்திவேல் ஞான சக்திவேல், சக்திவேல் சக்திவேல் ஞான சக்திவேல். அப்பனுமாய் அன்னையுமாய் நின்றவள், அருணகிரி நாதரை ஆண்டவள், அன்பர்களை வாழ வைக்கும் ஆண்டவள், அன்னை வள்ளி தெய்வயானை மன்னவள். சக்திவேல் சக்திவேல் ஞான சக்திவேல், சக்திவேல் சக்திவேல் ஞான சக்திவேல். முருகா சக்திவேல் சக்திவேல் ஞான சக்திவேல், சக்திவேல் சக்திவேல் ஞான சக்திவேல். சக்திவேல் சக்திவேல் முருகா 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 முருகா. போன ஆண்டு வந்தே பாரத்தில் பாடணும், இந்த ஆண்டு புல்லட் ட்ரெயினில் பாடும். மரபின்படியாக இந்த வழிபாடு நிகழ்ந்த பின்னாலே அவருடைய ஆரருள் பெறுவதற்காக அந்த முற்றோதலை முடித்து, அந்த முற்றோதலுக்கு பின்னாலே வழக்கமாக இந்த 35 ஆண்டுகளும் அதன் வரன்முறையாக அமைத்த நிகழ்வு, அந்த முறைப்படி இப்பொழுது திருமுறை விண்ணப்பம் நிறைவேறியது. திருமுறை விண்ணப்பம் என்கின்ற இந்த ஒன்றை நாம் வைத்ததற்கு ஆண்டோர் காத்த மரபு, அந்த மரபுகளிலே இலக்கியம், அவற்றிலே சான்று, அந்த வகையிலெல்லாம் பல உள என்றாலும் நான் ஒன்றை சொல்லுகிறேன். அதாவது நம்முடைய ஐயடிகள் காடவர்கோன் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் உதறி விட்டுட்டு போயிட்டான். எனக்கு வேண்டாம், எனக்கு திருமுறை தான் வேணும்னு போயிட்டான். ஏன் இப்படி போகிறேன்ட்டு பார்த்து கேட்குறாங்க. அப்போ ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன சொல்லுறாருன்னா, நூற்றனைத்தோர் பல்லூழி நுண்வயிர வெண்குடைக்கு வீற்றிருந்த செல்வம் விளையாடி கூற்றுதைத்தான் ஆடரவம் கச்சா அசைத்த எம்மாந்தன் பாடரவம் கேட்ட பகல் என்றும் இப்போ மிக அற்புதமாக சொல்கிறேன் இல்லையா? இது புரிந்த சிலர் கைத்தட்டினாங்க. இல்லை, தமிழ்நாடு தானே, தமிழர்கள் தானே, தமிழ் தெரியாது, பிரச்சனை அங்கே தான். என்ன சொல்கிறான்னா, அரசியல்வாதிகள் எல்லாம் 5 ஆண்டுக்கே அல்லாடுறான். ஒரு மன்னன்னா அவன் எவ்வளோ வருஷம் இருப்பான்னு தெரியாது. இறை திருவுருளினாலே அவன் ஒரு 100 ஆண்டுகள் இருப்பானே. ஆனால் அரசாட்சியிலேயே அது எவ்வளோ பெரிய சுகம் இல்லை?
நினச்சதை நடத்தலாம் மன்னன். அப்படி ஒரு பகுப்பை எடுத்துக்கொண்டு பாருங்கள் சொல்கிறார் ஐயடிக. பாருங்க, அதெல்லாம் என்ன, அப்படி போனால் கூட 100 ஆண்டு முடிஞ்சிருமே. என்னன்னா நூற்றனைத்தோர், அப்புறம் பல்லூழி காலந்தர், பல ஊழிகளிலேயே பல 100 ஆண்டுகள் எல்லாம் தொடர்ந்து மன்னனாகவே இருக்கின்ற ஒரு வாய்ப்பு இறைவனுக்கு திருவுருளால் கிடைக்குமானால் அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம். அதில் இருக்கிற இன்னும் பெரிய செல்வம் 10 சில ஆண்டுகள் கிடைக்கிற இன்பம், அதில் செல்வம், அது என்ன பெரிய விஷயம் சொல்கிறார். இத்தனை இருக்கணும். நூற்றனைத்தோர் பல்லூழி நுண்வயிற வெண்குடைக்கு வீற்றிருக்கும் செல்வம் உழையாதே. அப்போனா எதுப்பா அப்படின்னா சொல்கிறேன் பொறுமையாக இருக்குன்னு சொல்கிறேன். கூற்றுதைத்தான் ஆடரவம் கச்சா அரைக்கசைத்த எம்மாந்தன் பாடரவம் கேட்ட பகல். நான் இத்தனை பெரிய ஊழி இன்பங்களையும் பெற்றாலும் அதைவிட மிகப்பெரிய ஒரு இன்பம் இருக்கிறது. அது எது என்று சொன்னால், ஒரு முறை திருமுறை பாடலை கேட்ட போது ஏற்படுகிற இன்பத்துக்கு ஈடாக வேறு எதை சொல்ல முடியும். அதுதான் இப்போ அவர் கொடுத்தார் இல்லையா? நம்முடைய கதிர்வேல் சுப்பிரமணியம் எங்களுக்கு ஆத்தான ஓதுவார் வச்சுங்க. வழக்கமாக அவர் இது மாதிரி திருமுறை விண்ணப்பம்னா அவருக்குன்னு எழுதி பட்டா எழுதி விட்டுருவோம். நான் கல்வெட்டோட போட்டுற தயாராக இருக்கேன். கல்வெட்டுன்னு ஞாபகம் வந்து எனக்கு பெரிய கோயிலை எழுப்பினா ராஜராஜன். அத்தனை கோயிலையும் எழுப்பி பெருசாக எழுப்பிய பின்னாலே அந்த இடத்திலே ஓதுவார்கள் 41 பேரை அங்கே நியமித்தார். அந்த திருமுறை விண்ணப்பிப்பார் அப்படின்னு சொல்லி அதில் அந்த கல்வெட்டுகள் வந்து சில காலம் கிடைக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் பின்னால் ஒரு மிகப்பெரிய பழைய ராஜமாணிக்கனார் என்கின்ற ஒரு பெரும் அறிஞர் அந்த கல்வெட்டை எங்கேயோ தேடி பிடிச்சி போட்டார். அதில் யாரெல்லாம் பாடினாங்க அந்த 41 பேர் ஓதுவார்கள் பெயர் போட்டிருந்தது. அந்த பெயரிலே பார்த்தீங்கன்னா வேலர்க்கு உகந்தார்னு ஒரு பெயர் இருக்குது. ஒரு ஓதுவார் வேலர்க்கு உகந்தார் என்று அந்த 41 பேரில் தஞ்சாவூர் மன்னன் ராஜராஜ சோழன் குறிப்பிட்ட அந்த வேலன் வேற யாரும் இல்லை, அவர்தான் இங்கே கதிர்வேல் சுப்பிரமணியராக உண்டு. இவ்வளோ அற்புதம் இல்லை, அதெல்லாம் இயல்பாக நடக்குது. நான் சும்மா சொல்கிறேன், திருவருளால் அமைவது. ஆக அவர் வழக்கம் போல எங்களுடைய அத்தனை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிற ஒரு அற்புதமான, இப்போ என்ன மெருகேறிட்டே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாடம். அந்த மார்கழி திருவம்பாவை பாட்டை பாடும்போது கேட்டால் நீ எதிர்க்கே யாரோ உட்காந்து குளத்தில் குதிச்சு ஆடி குளிக்கிற மாதிரி இருக்கு. காதார் குழையாட பைங்கூன் அற்புதமான சந்தத்தில் ரொம்ப ரசித்து கேட்டேன். அவருடைய தம்பிலாம் எனக்கு ரொம்ப நெடுநாள் பழக்கம். இப்போ தான் இவர் முதல்ல பார்க்குறேன். ஆக இவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய